எங்க ஃபேமிலியில புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷிஸ் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். எங்க ஃபேமிலியில புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த vlogல அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ இவங்க தான் அந்த புது மெம்பர். புதுசாக ஒரு பப்பி வாங்கியிருக்கோம். நேற்று தான் எங்கள் கையில் கிடச்சிது. ஸோ நேற்று ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம் பப்பி கூட விளாண்டுட்டு. அதனால தான் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே, அதாவது Jan 3 அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ். சாட்டர்டே மார்னிங் ஒரு 6:30 போல தான் எங்களுக்கு இந்த பப்பி கையில் கிடச்சிது. டானிஷ் ஐயோ 2 பேருமே சிவா கூட கோச்சிங் போயிருந்தாங்க. கோச்சிங் முடிச்சுட்டு வர்றப்ப அப்படி பப்பியை தூக்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தனிஷாவால் பப்பி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவளுக்கு ஸ்கூலில் ஓரியன்டேஷன் இருந்துச்சு. அப்புறம் நானும் தனிஷாவும் ஃபாஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா பப்பி ஷையு கூடயே தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் நாங்கள் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு பப்பிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இங்கே பெட் கிளினிக்கு கூப்பிட்டுட்டு வந்தோம். கூப்பிட்டுட்டு வந்து டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிக்கலாம், எல்லாம் ஓகேவா இருக்குதா அப்படின்ட்டு. டாக்டரும் செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவா தான் இருக்குது அண்ட் வேக்சின் மட்டும் ஒரு 2 நாள் விட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளினிக்லேயே பார்த்திங்கன்னா பெட்டுக்கு தேவையான அக்சசரிஸ் ஷாப்பும் இருக்குது. ஸோ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னா ராயல் கெனன், ட்ரீட்ஸ், லீஷ், அப்புறம் இப்போ ரொம்ப குட்டியாக இருக்கனால நம்ம குளிக்க வைக்க முடியாது. ஸோ வெட் வைப்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் பப்பிக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டீதிங் ஆகுது. ஏதாவது கடிக்கணும் போலயே இருக்குது போல இருக்குது. அதனால் போன், அதுக்கப்புறம் அதுக்கு விளையாடுறதுக்கு பால், டாய்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஃபுட்டுக்கு ஒரு பவுலும் வாட்டருக்கு ஒரு பவுலும் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் கூடவே அதுக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட், இப்போ சிவா கையில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ சாட்டர்டே பப்பி கூட விளாண்டுக்கிட்டு பெட் கிளினிக்கு கூப்பிட்டுட்டு போய் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இப்படியே டைம் போயிடுச்சு. அதனால தான் நான் சண்டேலேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சாட்டர்டே சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தது தான் நான் இப்போ அட்டாச் பண்ணியிருந்தேன். இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சு. பேக் டு சண்டே விளாக். சண்டே அன்னைக்கு அம்மா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க லஞ்சுக்கு. சரின்ட்டு காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு எல்லாரும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ பப்பி நேற்று தான் வந்துச்சா, அதை தனியாலாம் விட்டுட்டு போனால் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட்டில் அப்படியே தூக்கிட்டு போயாச்சு அம்மா வீட்டுக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் டேஷன் பிரீட் பப்பி வச்சுருந்தோம். 3 இயர்ஸ் கிட்ட வளர்த்தோம். ஒரு சில ரீசன்ஸ்னால எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயே நாங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அவங்களும் இப்போ வரைக்கும் சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 10 மந்த்ஸ் ஆச்சு நாங்கள் கொடுத்து. இந்த 10 மந்த்ஸ்மே பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் பெட் இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் பசங்களுக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சு. பட் அதை வெளியே சொல்லிக்காமல் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக் குட்டிங்க போட்டிருந்துச்சு. அந்த குட்டிங்களை தூக்கிக்கிட்டு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்கிட்டயும் சிவா கிட்டேயும் எங்களுக்கு ஒரு பப்பி வாங்கி கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நானும் சிவாவும் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால் கொடுத்துட்டோம். இப்போ பசங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்மளும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கும். ஆல்சோ ஒரு டாக் இருந்தால் நமக்கு வீட்டுக்கும் கார்டிங் பர்பஸ்க்கு யூஸாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் யோசிச்சு அதுக்கான பேக்கப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செட் பண்ணிட்டு நாங்கள் ஓகே ஒரு பப்பி வாங்கலான்ட்டு டிசைட் பண்ணோம். சிவாக்கு ஆல்ரெடி அவரோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் 2-3 ப்ரீடர்ஸோட நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாக ராஜபாளையத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர்லேருந்து ஒரு காண்டாக்ட் வந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த டேஷன் ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயே கிடச்சிது. பட் இப்போது நாங்கள் எடுத்திருக்க பப்பி ப்ரீட் பார்த்திங்கன்னா கோம்பை ப்ரீட். இது நேட்டிவ் ப்ரீட். ஸோ பெங்களூர்லலாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அந்த சைட் தேனி, ராஜபாளையம் இந்த பக்கம் தான் இந்த ப்ரீட் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லக்கிலி அந்த சைட்லேருந்தே எங்களுக்கு ஒரு காண்டாக்ட் வந்துச்சு. ஸோ அவங்க என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா 40 டேஸ் ஓல்டு ஒரு பப்பி இருக்குது அப்படின்ற மாதிரி. எங்களுக்கும் நாங்கள் மேல் தான் வேணும்னு கேட்டோம். ஸோ மேல் பப்பி ரெடியாக இருக்குன்னு சொன்னதுனால எல்லா டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரைடே நைட் அங்கே ராஜபாளையத்துலேருந்து அவங்க பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சாங்க. நாங்கள் ஒரு பேஸ்கெட்டில் இப்போ அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே ரெட் பேஸ்கெட்டில் அவங்க பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சாங்க. ஸோ மார்னிங் ஒரு 5:30 போல் இங்கே ஒசூருக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிவா சொன்னார், எப்படியும் நான் டானிஷ் ஐயோ ப்ராக்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்ல, அங்கே கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் கூட பஸ் வந்துருச்சுன்னா நான் அப்படியே பப்பியை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரியே கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றப்பே பப்பியோடு தான் வந்தாங்க. அண்ட் டானிஷ் ஐயோ செம்ம ஹாப்பி. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பெட்ஸ்னாலே ரொம்ப பயம். அப்படி
அப்படி இருந்து கூட பசங்களுக்காக தான் வாங்குனது. என்னோட பயத்தினால பசங்களோட ஆசைய கெடுக்க முடியாது இல்லைங்களா? அண்ட் சிவாக்கு வந்து பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன வயசுல இருந்தே நெறைய பெட்ஸ் வளர்த்துருக்காரு. அண்ட் சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, "நீ டாக்லாம் வாங்கணும்னா இந்த மாரி பயந்துட்டு இருந்தாலாம் செட்டே ஆகாது. நீ வந்து பயப்படாம தொடணும், தூக்கணும், அது கூட நல்லா பழகணுன்ட்டு." அது உண்மதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். டாகுன்னு நம்ம வீட்ல பெட்டுன்னு வாங்குறப்ப, கண்டிப்பா அதுக்கு தேவையான அஃபெக்ஷன் வந்து நம்ம குடுக்கணும். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிறப்ப தான் அதுக்கும் வந்து நல்லாருக்கும். பட் என்ன தவிர எங்க வீட்ல மித்த 3 பேரும் அத செய்றாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பெட் சிம்பா வச்சுட்ருக்கப்பயே தனிஷா, ஷையு அண்ட் சிவா தான் 3 பேரும் சூப்பரா பார்த்துப்பாங்க. அது கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அத தூரத்துலருந்து பார்த்து ரசிப்பேன். ஏன்னா எனக்கு பயம். பட் நாங்க வாங்கிட்டு வர பெட்ட பார்த்துக்கிறதுக்கு எங்க வீட்ல 3 பேர் இருக்காங்க. டானி, ஷையு, சிவா. அதுவும் இல்லாம என்னோட ஹெல்ப்பர் கிட்டயும் கேட்டிருக்கேன். இன்கேஸ் வந்து அவங்க ஏதாவது பிஸியா இருக்கிறப்ப நீ பார்த்துப்பல்ல அப்படின்ட்டு. அவங்களும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்க வாங்கலாம் அப்படின்ற டிசிஷனே எடுத்திருக்கோம். அண்ட் இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு நெனச்சேன். சில பேருக்கு சில விஷயங்கள் மேல பயம் இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து அது அவங்களுக்கு ஒரு ஃபோபியா மாதிரி. அது லைஃப் லாங்க்கு அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த மாரி சில எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஃபோபியா இருக்கு. ஸோ இதுவரைக்கும் அவங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணதே கிடையாது. அண்ட் தண்ணீல பயம் இருக்கிறவங்க பீச்லயோ இல்ல ஸ்விம்மிங் பூல்லயோ கால கூட நனைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், அந்த ஃபோபியா இருக்கு. சில பேருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பயம். அதுக்காக அவங்க வெளியவே போகாமயா இருப்பாங்க. கேப் புடிச்சு போவாங்க, இல்ல பஸ் புடிச்சு போவாங்க. எப்படியோ போவாங்க. ஸோ இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுகிட்டு ஐ திங்க் வி ஷுட் ரெஸ்பெக்ட் இட். அத விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோபியா ஆர் ஃபியர் இருக்கிறவங்கள பார்த்துட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு, அந்த பயத்த வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றது, இதெல்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கேன். ரீசென்ட்டா நாங்க பப்பி வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறப்ப கூட, "இவ்ளோ பயம் இருக்கு. நீலாம் எப்படி பார்த்துப்ப? உனக்கு எதுக்கு டாகு?" அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. பட் நான் அத பத்திலாம் கேர் பண்ணல. வாங்கலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து தனிஷா, ஷையு, சிவா கிட்ட கேட்ட ஒரே விஷயம், என்ன நம்பி வாங்குறதா இருந்தால் வாங்காதீங்க. ஐ கான்ட் டூ இட். எனக்கு பயம். நான் வந்து ட்ரை பண்ணுவேன் பழகுறதுக்கு. பட் முடியலன்னா என்னால் முடியாது அப்படின்ட்டு. ஸோ என் கூட இருக்கிற சிவா, டானி, ஷையுவே என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடியலன்னா தட் இஸ் ஓகே. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் யாரை பற்றி கவலைப்படணும்? நாங்க சிம்பா வச்சிருந்த அந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, சிம்பாக்கு தேவையான ஃபுட்டு டைம்க்கு என்ன குடுக்கணும், எப்படி குடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். சிவாவோ இல்ல பசங்க ஸ்கூல்லேருந்து வரப்பயோ அதுக்கு வந்து ஃபுட் குடுப்பாங்க. அப்படி அவங்க இல்ல வர லேட் ஆயிடுச்சுன்னா, என்னோட ஹெல்ப்பர் இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு நான் வந்து ஃபுட் குடுத்துட்ருப்பேன். ஸோ இப்போவுமே அதே தான். பெட் கிளினிக் போயிருக்கிறப்ப டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டேன். எத்தன வாட்டி ஃபுட் குடுக்கணும், என்னென்ன மாதிரி ஃபுட் குடுக்கணுன்ட்டு. ஸோ அது எல்லாமே டைம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா குடுத்துட்ருக்கோம். வந்த அன்னைக்கு பப்பி கொஞ்சம் ரொம்ப பயந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து செம்ம ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு. வ்ளாக் அப்படியே ஜான் 7th வெட்னஸ்டே அன்னைக்கு கன்டின்யூ ஆகுது. அன்னைக்கு என்னோட மார்னிங் ரெகுலர் ரொட்டீன்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு 9:30க்கு போல வீட்லேருந்து நானும் சிவாவும் கிளம்பிக்கிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர் ஐடிசி ஃபார்ச்சூன் ஹோட்டல்ல ஜேடோட எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து இனாகுரேஷன் லைட்டிங் ஆஃப் த லேம்ப்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷன் வந்து 2 டேஸ்க்கு நடந்துச்சு. 7th அண்ட் 8th அதாவது வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டே. நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன்னா, இனாகுரேஷனுக்கு மட்டும் போயிட்டு வந்துரலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா பசங்களுக்கு லஞ்ச் குடுக்குறதுக்கு டைம் ஆயிடும்ன்ட்டு. பட் நெக்ஸ்ட் டே வேற சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங்காக திரும்ப வரணும்னா கஷ்டம் அப்படின்ட்டு யோசிச்சு, வீட்லேருந்து கிளம்புறப்பயே லஞ்ச் பேக்கு தேவையானது கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் என்னோட ஹெல்ப்பரை எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஸோ டாடிக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்கு போய் லஞ்ச் பேக் எடுத்துட்டு டைமுக்கு போய் ஸ்கூல்ல குடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம நிம்மதியா ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது அப்படின்றத நான் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஜேட் எக்ஸிபிஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒசூர்ல நடந்துச்சு. வேற ஊர்லலாம் நடக்கிறத வந்து நான் மொபைல்லலாம் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலியமா பார்த்துருக்கேன். பட் நேர்ல வந்து நான் பார்த்ததே இல்ல ஜேட் எக்ஸிபிஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஒரு 20 எக்ஸிபிட்டர்ஸ் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் எல்லாமே ரொம்ப கியூரேட்டட் அண்ட் யூனிக் ஸ்டஃப்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எக்ஸிபிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர்ல, சென்னையிலலாம் பார்த்துருக்கேன். பட் ஒசூர்ல திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைலாவது வரணும்னு நினைக்கிறேன். அப்போதான் எங்களுக்கும் எங்கள மாதிரி ஷாப்போஹாலிக்லாம் நல்லாயிருக்கும். ஹலோ! இப்போ நம்ம குயிக்கா ஜேட் எக்ஸிபிஷனோட ஷாப்பிங் ஹால் பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே எக்ஸிபிஷனுக்குள்ளே போன உடனே நான் போனி பண்ண ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ஸ் ஷாப். இங்கே வந்து ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி
மஸ்லின் டவல்ஸ் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு 2 பசங்க பொறக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்லின் டவல்ஸ்ன்னு ஒண்ணு இருந்ததா? இல்ல இருந்து கூட எனக்கு தெரியலையா? அப்படின்றது தெரியல. ஏன்னா, நான் என் பசங்களுக்கு இந்த மாரி யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா, அதுக்கப்புறமா லைக் வேற ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது வாங்கிட்டு போறப்ப, எங்க பார்த்தாலும் இந்த மஸ்லின் டவல்ஸ் இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ! நம்ம பசங்களுக்கு வாங்கினதே இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் இத பார்த்தோனே அவங்க சொன்னாங்க, கிட்ஸ் மட்டும் இல்ல அடல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலான்ட்டு. சரின்ட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 6 டவல்ஸ் வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் போட்டு இது லெமன், இது வந்து ரெயின்போ, இது வந்து ஒரு டெடி பேர் இருக்கு. இது வந்து சும்மா ஒரு ஃப்ளோரல் அண்ட் இது வந்து செர்ரி. அண்ட் இது இன்னொரு லெமன். ஸோ 6 மஸ்லின் டவல்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து வந்து இங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சிருந்தா கூட அவங்க கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அவங்க சென்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் டு யூஸ் திஸ். அண்ட் அதே ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா, ரியூ குட்டிக்கு ஒரு க்யூட்டான ஃப்ராக். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் காம்போ வந்து ஒரு மாதிரி பெய்ஜ், அதில் போல்கா டாட்ஸ் பிளாக் கலர் அண்ட் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு போ மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் முன்னாடி 2 பாக்கெட்ஸ் வச்சு இட் லுக் ஸோ ப்ரிட்டி. சரி ரியூக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ராக் வாங்கியிருக்கேன் ரியூக்கு. அடுத்த கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அண்ட் 2 குவாட் செட்ஸ் வாங்கினேன். பிளாக் கலரில் ஒரு ஒயிட் ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன மெட்டீரியல்ன்ட்டுலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேட்டர்ன், இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா கேஷுவலாக டெய்லி வேர்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் அகெயின் இட்ஸ் அ குவாட் செட். இது வந்து ஒரு ஷார்ட் குவாட் செட். டாப் வந்து ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நெக்லேயும் சரி, ஸ்லீவ்ஸில், அதுக்கப்புறம் இங்கே கீழே அண்ட் அகெயின் பேண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீட்டெயில்டான எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேண்ட் வந்து ரொம்ப பிளெயினாக இல்லாமல் இங்கே பாட்டமில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரிட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு ஒரு பேக்கும் கொடுத்துருக்காங்க க்யூட்டாக. நெக்ஸ்ட் வந்து பிளாக் பிரிண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டால் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாட் செட்ஸும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டெய்லி வேர் ட்ரெஸ் வாங்கினேன் ஒன்று. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பிளாக் பிரிண்ட்ஸ், நல்ல அழகான ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ். இது வந்து கலர் பெய்ஜ் கலர், அதில் வந்து எல்லோ, பிங்க், பிளாக், ப்ளூ அப்படின்ட்டு எல்லா கலரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டெய்லி வேர்க்கு அண்ட் இட்ஸ் அ பியோர் காட்டன். அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா, நான் வந்து கேட்டேன் காட்டன்னா வந்து நம்ம வாஷ்க்கு அப்புறம் ஷ்ரிங்க் ஆகுமா அப்படின்ட்டு. இது வந்து ப்ரீ வாஷ்ட் ஃபேப்ரிக்காம். ஸோ வந்து நம்ம திருப்பி வாஷ் பண்ணுறப்ப ஷ்ரிங்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட எக்ஸாக்ட் சைஸ் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து நான் காட்டன் எப்படி எடுப்பேன்னா, ஒரு சைஸ் பிக்கராக எடுப்பேன். என்னோடய சைஸ் எம்னா நான் வந்து எல் எடுப்பேன். ஸோ தட் ஷ்ரிங்க் ஆனாலும் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது, பத்தாமல் போகாது அப்படின்ட்டு. பட் தே செட் இது வந்து ஷ்ரிங்க் ஆகாதுன்ட்டு. ஸோ இதுதான் அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஜ்ரக் பிரிண்ட்ஸ் போட்டு ஒரு ப்ளூ கலரில் அகெயின் இட்ஸ் அ ட்ரெஸ். யூஸ்வலாகவே இந்த அஜ்ரக் பிரிண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த நெக் பேட்டர்னும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து 2 நெக் பேட்டர்ன் இருந்துச்சு. ஒன்று வந்து ரவுண்ட் அண்ட் இன்னொன்று வந்து இது. ஸோ இந்த நெக் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சதால இது ஒன்று எடுத்திருக்கேன். அகெயின் இதெல்லாம் கூட டெய்லி வேர், முக்கியமாக சம்மர் டைம்ஸ்லலாம் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிட்ரா அப்படின்ட்டு அக்சசரிஸ் கலெக்ஷன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களோட கலெக்ஷன்ஸ். அண்ட் நான் வந்து சொன்னேன் ஆக்சுவலி இவங்கக்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே பார்க்கவே முடியறதில்ல அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, நாங்கள் எங்களோட புது கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது வேணும்னா கூட நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போது இந்த ஸ்டாலில் எடுத்தது எல்லாமே சில்வர் அண்ட் கோல்ட் பேஸில் இருக்குது. ஸோ சில ஜுவல்லரிலாம் வந்து பார்த்திங்கன்னா, வெறும் நம்ம கோல்ட் பேஸ் மட்டும் தான் போட முடியும் அந்த அட்டையருக்கு. சிலது வந்து சில்வர் மட்டும் தான் போட முடியும். பட் இது வந்து 2ம் மிக்ஸ் இருக்கனால நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வேணால் இது வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நெக் பீஸ், அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்டட் இருக்குது. இது 2 தான் செட்டு. இது வந்து நம்ம இது வேர் பண்ணுறப்ப கைக்கு இது மேட்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் ஒர்க் பாருங்கள், இதனுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் ரொம்ப அழகாக இருந்துச்சு, டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டைப் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கைக்குள்ளே போகுமா இல்லையா அந்த வரிலாம் வேண்டாம், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கேற்ற மாதிரி அட்டையர்லாம் போட்டால் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எத்னிக் வேர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்க, ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலெக்ஷன் இது. எத்னிக் வேர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நெக்கில் கூட எதுவுமே வேர் பண்ண தேவையில்ல. போல்டாக இந்த மாதிரி ஒரு ஜும்கா போட்டுக்கிட்டா இதுவே நல்லா ஹெவியாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து ஒரு அனிமல் மாதிரி இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன். இந்த டீருக்கு கீழே அழகாக 2 பேர்லும் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து அடுத்த ஸ்டாலில் எடுத்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். அண்ட் இது வந்து பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து எத்னிக் வேர்ஸ்லாம் வேர் பண்ணுறப்ப அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. இது நான் வேர் பண்ணியும் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாதிரி கிறிஸ்டல் இது, அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேர்ல், சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட சில்வரில் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததால் இந்த மாதிரி எடுத்தேன். ஒரு நெக் பீஸ், ஒரு இயர் ட்ராப் அண்ட் ஒரு பேங்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின், இது பிளெயினாக இருக்கட்டும். அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் டிசைனாகவும் இருந்துச்சு, பட் ஐ லைக் த பிளெயின் மோஸ்ட். ஸோ அது ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இயர் ட்ராப், நல்ல ஒரு லாங் ஹேங்கிங் பீஸ். இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிஸ்க்கு போகிறப்ப அந்த மாதிரி அட்டையருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். அண்ட் இந்த ஒரு கடாய் ரொம்ப ப்ரிட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு, காம்பேக்டாக சின்னதாக. இந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. ஸோ போட்டும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டால்லையும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கஃப்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டிச்ட் கஃப்தான். நான் வந்து ரெடிமேட் கஃப்தான்ஸ் தான் பார்த்துருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அன்ஸ்டிச்டாக பார்த்துருக்கேன். அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஐ எம் வெரி சாரி, அவங்க இந்த மெட்டீரியல் பேர் ஏதோ சொன்னாங்க, பட் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அண்ட் எனக்கு வந்து ரியலி டவுட் இருந்துச்சு, கஃப்தான்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அன்ஸ்டிச்டாக இருக்கிறத போய் டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்தா கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்களா, அவங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலில் இருக்கவங்க வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஜாப் அவங்களுக்கு, டெய்லர்ஸ்க்கு கஃப்தான் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து நிறையா பிரிண்ட்ஸ் இருந்துச்சு, ப்ளூ டாமினண்ட்டாகவும் இருந்துச்சு, அண்ட் எனக்கு வந்து பிடிச்சது இது இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ்லாம் போட்டு இருக்குது. கலர் காம்பினேஷன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் திஸ் கம்ஸ் அவுட் வெல். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம், அண்ட் நான் நினைக்கிறேன் இது வந்து அவங்க சொன்னாங்க, இது வந்து நீங்கள் கஃப்தானா ஸ்டிச் பண்ணி போடுறப்ப நல்ல ஒரு ஸ்மார்ட் லுக் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹோப் இட் கிவ்ஸ் அ ஸ்மார்ட் லுக். நான் இன்னொரு ஒரு கலெக்ஷன் பார்த்ததில் சூப்பரான நெக் பேட்டர்ன்லாம், இந்த மாதிரி வி ஷேப்பில் நெக் பேட்டர்ன்லாம் கொடுத்துருந்தாங்க, பட் இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ மேபி நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்போயாவது உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் கலெக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ரிச்சான ஒரு கிளட்ச். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து வெட்டிங்க்கு இந்த மாதிரிலாம் நல்லா ஃபுல்லாக சாரியாக ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறப்ப இந்த கிளட்ச் வந்து நம்ம இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போனால் அது ஒரு தனி லுக் கொடுக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் கலரில் எடுத்தேன். இங்கே சென்டரில் வந்து பிங்க், இங்கே லைட் ப்ளூ அந்த மாதிரி, அண்ட் கோல்டில் வந்து லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். அதுவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு நான் பில் கூட போட்டுட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், அந்த கிளட்ச் வந்து நான் எடுக்கிறது இட் கோஸ் ஒன்லி ஃபார் பேஸ்டல் கலர் சாரீஸ். ஸோ அது வேண்டாம் அப்படின்ட்டு ஃபுல் கோல்டில் எடுத்துட்டா நம்ம எந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீக்கும் எந்த மாதிரி ஒரு பட்டு சாரீக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கொடுத்துட்டு இதை எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஓப்பனிங் மெத்தட்லாம் கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணால் நீட்டாக நம்ம மொபைல்ஸ்லாம் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறப்ப மொபைல் அப்படியே கையிலேயே தூக்கிட்டு போவேன். ஸோ இனிமேல் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நீட்டாக இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து ஒரு டெய்லி வேர் கலெக்ஷன்ட்டு சொல்லலாம். சும்மா நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்ப இந்த பேக் வந்து நல்லா யூஸ் ஆகும். இது வந்து ஜூட் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் மேலே இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சூப்பராக ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு மாதிரி ரிச் லுக் கொடுக்கும். பட் இட்ஸ் அ டெய்லி வேர். இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு போகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நான் லாஸ்ட்டாக போன ஸ்டால் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டார்னிஷ் மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி இருக்கிற ஸ்டால் தான். எனக்கு ஆக்சுவலி மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக ஆன்டி டார்னிஷாக இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் லாங் வரும் இல்லைங்களா? லைக் நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணாலும் கலர் ஃபேட் ஆகாமல் நிறைய நாளுக்கு வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஜுவல்லரி ஸ்டால் இருந்துச்சு. ஸோ ஐ காட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். ஸோ ஒன்றா டக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி க்யூட்டான பிரேஸ்லெட்ஸ். இது வந்து டானிஷ் ஐயூக்கு வாங்கினேன். ஸோ ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சில்வர் ஃபினிஷில் இருக்கிறது பாருங்கள், இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்குது. நீங்கள் வந்து இப்படி சூப்பராக புல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ. ஆக்சுவலி ஹூக் மெத்தட்ஸை விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ரிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மெத்தட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து இது ஒரு கலெக்ஷன் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஸ்டார் ஷேப்டு வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து இது ரெண்டும் வந்து சில்வர் கலெக்ஷன். அடுத்தது வந்து கோல்டு ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்னிக் வேர்ஸ்லாம் வேர் பண்ணுறப்ப ஸோ அவங்களுக்கு பேங்கிள்ஸ் பிடிக்கல, பிரேஸ்லெட் மாதிரி மினிமலாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டானிக் ஒன்று, ஷையுக்கு ஒன்று, 2 சில்வர் 2 கோல்டில் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ ஆல் த பியூட்டிஃபுல் செயின்ஸ். இது வந்து பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் பெண்டன்ட் வச்சு செயின் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் செயினில் இருக்கிற அந்த டிசைன் பாருங்களேன், பிளெயின் செயின், நடுவில் அங்கங்கே வந்து கோல்ட் கலர் பால்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ப்ரிட்டியான கலெக்ஷன் பாருங்கள். ஒரு டர்காய்ஷ் க்ரீன் கலரில் பெண்டன்ட் இருக்குது. அண்ட் லுக் அட் த செயின். அண்ட் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட குத்துற மாதிரியே இல்லைங்க. ஸோ ஃபினிஷ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. குழந்தைங்க போட்டாலும் அவங்களுக்கு இரிட்டேஷனோ குத்துறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் அடுத்தது வந்து திஸ் இஸ் அகெயின் ப்ரிட்டி கலெக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டு இந்த இடத்துல ஒரு கோல்டில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு பேர்ல் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் மாதிரி வரும் இந்த 2 பெண்டன்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது வேர் பண்ணி பார்க்குறப்ப. அண்ட் நெக்ஸ்ட் செயின் வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து பிளெயின், பட் வந்து இந்த சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. வேர் பண்ணுறப்ப கூட சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ த கடாஸ். இது வந்து பாருங்கள், இங்கே வந்து பிளெயின் அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம வாட்ச் வேர் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே கூட வேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன் இஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் கலெக்ஷன் மாதிரி. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் கூட இது வேர் பண்ணிக்கலாம், நாட் ஓன்லி ஃபார் எத்னிக். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்கள், ரொம்ப ஈஸி டு ரிமூவ் அண்ட் வேர். பாருங்கள் ரொம்ப ஈஸி. அண்ட் லுக் அட் த கலர், இது வந்து ஒரு டர்காய்ஷ் ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பேங்கிள் பட் அ டிஃப்ரெண்ட் கலர். இது ஒரு பேஸ்டல் பீச்சில் இருக்குது. சேம் மெத்தட். அண்ட் அடுத்தது குட்டீஸ்க்கு டானிஷ் ஐயூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டாக அவங்க சைஸ்க்கு. இது வந்து என்னோடய சைஸை விட ஒரு சைஸ் சின்னது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று நான் காமிக்கிறேன். இது பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பின்னாடி வந்து பிளெயினாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஹார்ட் போட்ட ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள் டபுள் லேயர்டு மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனபிள் டைப் தான். ஸோ ஓப்பன் பண்ணி நீட்டாக வேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேம்பூ கடா. இதில் ஆனால் எனாமல் இருக்குது பாருங்கள், ஒயிட் எனாமல் கொடுத்துருக்காங்க. இதில் கோல்ட் ஃபினிஷும் இருந்துச்சு, பட் ஐ சோஸ் ஒயிட் எனாமல் ஒன். ரொம்ப அழகாக இருந்துச்சு வேர் பண்ணுறப்ப. ஸோ ஓப்பனபிள் டைப். அண்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப எலிகண்ட்டாக இருந்துச்சு இந்த லுக்கு. வெஸ்டர்னுக்கும் வேர் பண்ணிக்கலாம், எத்னிக்கும் வேர் பண்ணிக்கலாம். இன்னொரு கடா
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசைன் வந்து பாருங்கள், இப்படி ஓவர்லேப்பிங் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு டிசைன், அதுக்கு மேலே ஒரு டிசைன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து பிளெயின் இருக்கும். ஐ லைக் இட் ஸோ மச். இதுவும் சேம், எல்லாமே சேம் டைப் தான், ஓப்பன் பண்ணி நம்ம வேர் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஹெவி, ஆனால் நல்லா இருந்துச்சு வேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த டிசைன் பாருங்கள், இதில் நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இயர் கப்ஸ் வாங்கினேன். இது பாருங்கள், இது வந்து சில்வர் ஃபினிஷில் இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக கம்மல் எப்படி வேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து கஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபினிஷில் அதே மாதிரி நம்ம ரெகுலராக கம்மல் வேர் பண்ணுற மாதிரி வேர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கஃப். ஸோ எத்னிக் வேர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும், வெஸ்டர்னுக்கு கூட நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் காமிக்க போகிற இந்த ரெண்டு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் ஆன் டைப்ஸ் தான், பியர்ஸ் பண்ணாமல் கூட இதை வேர் பண்ணிக்கலாம். இந்த இயர் கஃப் வந்து நான் வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ பாருங்கள், நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிச்சான ஒரு லுக் கொடுக்கும். இது வந்து பார்ட்டி வேர், வெஸ்டர்ன் வேர், எதுக்குனாலும் வேர் பண்ணிக்கலாம். எத்னிக் வேர்ஸ் கூட நமக்கு சில்வர் ஸ்டோன்ஸ் வச்சுலாம் அட்டையர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இயர் கஃப்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்காங்க, பட் இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. ஸோ நானாக பார்த்து இது தான் வாங்கியிருக்கேன் அண்ட் ஐ ஹோப் ஐ வில் யூஸ் இட். நெக்ஸ்ட் இயர் கஃப் வந்து பாருங்கள், நான் வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கோல்ட் ஃபினிஷில் இருக்கும். எனக்கு இதனுடைய டீட்டெயிலிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ரெகுலராக கம்மல் வேர் பண்ணுற மாதிரி வேர் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு இங்கே கஃப் பண்ணிடணும். அண்ட் இதில் ஹைலைட் வந்து பாருங்கள், ஒரு கோல்டு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இருக்கணும் அண்ட் மிச்சத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கஃப் பண்ணிக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு இதை வேர் பண்ணுறப்ப அதனோட லுக்கே ரொம்ப இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். ஸோ நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிற இந்த ப்ரெஸ் ஆன் வந்து பாருங்கள், இது வந்து வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கும் போகும், எத்னிக் வேர்ஸ்க்கும் போகும், ட்ரெடிஷ்னல் வேர்ஸ்க்கும் போகும். ரொம்ப அழகான ஒரு பீஸ், ஒரு ரிங், அதில் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப அப்படியே ரிச் லுக் காட்டும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் அத்தனை வாட்டி காது குத்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி ப்ரெஸ் ஆன்ஸ்லாம் அப்போது நான் காலேஜ் டேஸில் நிறைய பியர்சிங் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ பட் ஓகே, இப்போ வந்து நிறைய ரிமூவ் பண்ணிட்டேன். பட் திஸ் ஒன் இஸ் அ ஹைலைட்டட் ஒன். அடுத்த ப்ரெஸ் ஆன் வந்து பாருங்கள், இந்த இயரில் நான் வேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஸ்டார் ஷேப்பில், அண்ட் அந்த ஸ்டார் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. அகெயின் ஹைலைட்டட் பீஸ், நல்லா ரிச் லுக் கொடுக்கும். எத்னிக் வேர்ஸ், வெஸ்டர்ன் வேர்ஸ், ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தான் நான் ஜேட் எக்ஸிபிஷனில் வாங்கின கலெக்ஷன்ஸ். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ரிட்டி அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் குவாலிட்டி வைஸ் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜேட் எக்ஸிபிஷன் இது தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒசூரில் வந்திருக்கு. ஐ என்ஜாய் ஷாப்பிங் தேர் அண்ட் அதனுடைய ஷாப்பிங் ஹாலும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஊரில் ஜேட் எக்ஸிபிஷன் வந்தால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. யூ வில் லவ் த கலெக்ஷன்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ that's the end of this video. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நெக்ஸ்ட் வீக் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rashmi. Thanks for watching. Missing someone.